Daily. Taste the Daily. யோகி பாபு கவுண்டமணி அண்ணன் கூட நடிக்கணும், செந்தில் கூட நடிக்கணும்னு ஆசை. நான் வேற ஒரு கதை சொல்லி அது பண்றதா இருந்தது. யோகி பாபு மட்டும் மெயின் கேரக்டர் வச்சு. டிரைவரா இருக்கவரும் எம்எல்ஏவா இருக்கிறதுக்கு எனிமிட்டி வரும். அதான் கதையில. நல்லா இருக்கேப்பா இது. பாதி ஃபேமிலி பாதி அரசியல் இல்ல. இது நான் பண்ணா நல்லா இருக்குமா அப்படின்னு. உங்களுக்காக தானே பண்ணுனேன் அப்படின்னு. ஒரு கண்டிஷன் 2 சீன்ல நான் அடி வாங்கணும்னாரு கவுண்டமணி. நான் சொன்னேன் 4 சீன்ல அடி வாங்குவீங்க வாங்க. திரைமொழி நேயர்கள் எல்லாருக்குமே ஹாய், நான் தான் உங்களுடைய ரவீனா. 80s 90sல செந்தில் சார், கவுண்டமணி சார் அப்படின்னா யாருக்குமே தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. எஸ், அவங்க பேசுனது எல்லாருமே ஆன் ஸ்கிரீன்ல பார்த்துருப்போம். பட் அந்த ஸ்கிரிப்டை ரைட் பண்ணி கொடுத்தது யாரு அப்படின்னு மேக்சிமம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், ரைட்டர் அண்ட் டைரக்டர் ராஜகோபால் சார் அவங்கள தான் பார்க்க போறோம். வாங்க அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே சார். செந்தில் சார் அந்த 90sல நடிச்சதோட சரின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா ரீஎன்ட்ரி ஏன் கொடுக்கவே இல்ல? அவங்களுக்கான வாய்ப்புகள் ஏதாவது மறுக்கப்பட்டு இல்லப்பா, இப்ப புதுசா டைரக்டர்ஸ் வராங்கல்ல. ஓகே. வரும்போது அவங்களுக்கு சில பேருக்கு இவங்களை போடலாம்னு தோணும், வேணான்னு. நிறைய பேர் இப்ப வர்ற படங்கள் காமெடி ட்ராக்னே பண்றது இல்லை, ஜாஸ்தி கதையோடய வந்துடும். அப்ப அவங்க விரும்பினா தானே கூப்பிட முடியும். அது இவ்வளவு தூரம் ஒரு நல்ல காமெடியன்ஸை திரும்ப கூப்பிடாம இருக்கிறது. அதுதான்ப்பா நம்ம சொல்றோம். அவங்களுக்கு அது கொஞ்சம் ஓல்டா தெரியும். அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா பண்ணுவோம்னு நினைப்பாங்க டைரக்டர்ஸ் புதுசா வர்றவங்க. அப்படிங்கும் போது இப்ப உங்களுக்கு அது மீறியும் சில படங்கள்லாம் நடிச்சாரு. இப்ப யோகி பாபா அவரும் ஒரு படம் நடிச்சாங்க, இன்னும் வரல அந்த படம். அப்புறம் சந்தானமே ஒரு படம், கிக்குன்னு ஒரு படம், அதுல ஒரு கேரக்டர் கொடுத்தாரு. அவங்களாம் எப்படின்னா சீனியருங்கிற மரியாதை, அவர் கூட ஒரு படமா நடிக்கணும் அப்படி சொல்லி இது பண்ணுவாங்க. அப்படிதான் ஒரு யோகி பாபுக்கு அதே மாதிரிதான் கவுண்டமணி அண்ணன் கூட நடிக்கணும், செந்தில் கூட நடிக்கணும்னு ஆசை. செந்தில் கூட நடிச்சிட்டாரு ஒரு படம், பேர் ஏதோ ஒரு பேர் விளம்பரம்லாம் வந்தது. கவுண்டமணி நடிக்கும் போது இந்த வாய்ப்பு வந்தது. நான் பண்றேன்ல ஒத்த ஓட்டு முத்தையான் டைரக்ஷன், அதுல அவரு விரும்பி நடிச்சாரு யோகி பாபு. சார், நான் வேற ஒரு கதை சொல்லி அது பண்றதா இருந்தது, யோகி பாபு மட்டும் மெயின் கேரக்டர் வச்சு. ஆனா அது அமையல. அதுக்குள்ள இது செட் ஆயிருச்சு. இது செட் ஆகுதுனால அப்போ ஃபோன் பண்ணி யோகி பாபு, சார் நம்ம வேற ஒரு படம் சொன்னீங்க, நம்ம நடிக்க வாய்ப்பு இல்லை, இப்போ இதில் கவுண்டமணி சார் கூட நான் நடிக்கணும். சார் உங்கள் கேரக்டர் தான் போட்டிருக்கேன், ஒரு கவுண்டமணி என்னன்னு யோகி பாபு இதில் இருக்கட்டும்னு சொல்லியிருக்காரு. ஓ அப்படியா, ஓகே, ஆனால் ஒரு கண்டிஷன் 2 சீன்ல நான் அடி வாங்கணும்னாரு கவுண்டமணி அண்ணன்கிட்ட. அது எனக்கு ஒரு ஆசைன்னாரு. நான் சொன்னேன் 4 சீன்ல அடி வாங்குவீங்க வாங்க. அதே மாதிரி 4 சீன்ல அடி வாங்க வச்சேன். ஓகே. இப்போ ஒத்த ஓட்டு முத்தையா படம் நீங்க டைரக்ட் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல சார். இது ரீஎன்ட்ரி கொடுத்ததுக்கு அப்புறம் கவுண்டமணி சாருக்கு 3வது மூவின்னு நினைக்கிறேன். 3வது படம். ஆமா. ஓகே ஓகே. எப்படி இந்த கதைக்கு கவுண்டமணி சாரை சூஸ் பண்ணீங்க? அந்த கொரோனா வந்தது இல்ல, கொரோனா அப்ப வீட்லயே எல்லாரும் அடைஞ்சு கிடந்தோம். ஒரு நாள் ஒரு அண்ணன் எப்பவுமே 2 நாளைக்கு ஒருக்கா எனக்கு அவரே ஃபோன் பண்ணுவாரு கவுண்டமணி. அப்ப கொரோனா டைம்ல ஃபோன் பண்ணாரு. பண்ணி, என்ன ராஜகோபால் எல்லாம் வெளியே விடாம பண்ணிட்டானுங்க, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னாரு. வீட்டுல தானே இருக்கேன், அப்புறம் 2-3 கதை பண்ணி வச்சிருக்கிறேனே அப்படின்னு. அப்படியா, என்ன கதை, அதுல ஏதாவது ஒரு கதையை சொல்லுன்னாரு. போன்லயே சொன்னேன், இந்த கதையை சொன்னேன். ஒரு அப்பா 3 பொண்ணுங்க, அந்த விஷயம் சொன்னோன்னே, நல்லா இருக்கேப்பா இது, பாதி ஃபேமிலி பாதி அரசியல் இல்ல அப்படின்னாரு. ஆமாண்ணே, இது நான் பண்ணா நல்லா இருக்குமா அப்படின்னாரு. அண்ணே உங்களுக்காக தானே பண்ணுனேன் அப்படின்ட்டேன். ஓகே, நீங்க பிளேட் மாத்திட்டீங்க. ஆமா, அப்படியா, ஆனா அப்பா பொண்ணுன்னு வருதே அப்படின்னாரு. நான் தான் அப்பாவை நடிக்க மாட்டேனேனாரு. அவர் அப்ப இருந்தே ஒரு இது ஃபாலோ பண்ணிட்டாரு. அந்த பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணுங்க அப்புறம் அவர் அப்பா கேரக்டர்லாம் நடிக்கல. ஏன் சார் அப்படி? அவர் அதை ஹீரோவோட ஃப்ரெண்டாவே வந்துட்டாரு நிறைய படம். பார்த்திபன் கூட டாடா பிர்லால ஃப்ரெண்டு, மேட்டுக்குடியில கார்த்திகோட ஃப்ரெண்டு, உள்ளத்தை அளித்தால கார்த்திக் ஃப்ரெண்டா வந்தோன்னு கொஞ்சம் யூத் கெட்டப்லாம் போட்டோன்னே அது அவருக்கு செட் ஆயிருச்சு. அப்படி நடிச்சோன்னா அப்புறம் அப்பா கேரக்டர்லாம் அவாய்ட் பண்ணிட்டாரு. அப்புறம் எப்படிப்பா எனக்குன்னு சொல்ற, அப்பா கேரக்டர் பண்ணியிருக்கேன். அண்ணே என்ன அண்ணேன்னு வச்சுக்கோம்னே, 3 தங்கச்சின்னு வச்சுக்கோன்ட்டு. அப்படின்னா ஓகே வேணா. ஆமாண்ணே, அண்ணே, உங்க ஒய்ஃப் இருக்கு அண்ணி, 3 தங்கச்சின்னு. அப்பா கேரக்டர் அண்ணனா மாத்திட்டீங்க. அவ்வளவுதான், ஒரே டைலாக். ஆமா, சரிப்பா, அப்ப இதை பண்ணுவோம் நம்ம. கொரோனாலாம் முடிஞ்சிடும், கவலைப்படாத. கொரோனா முடிஞ்சோன்னா ப்ரொடியூசர் நானும் பாக்குறேன், நீயும் பாரு, வந்தா பண்ணுவோன்ட்டாரு. இப்போ எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கோயம்புத்தூர்ல, கோவை லட்சுமி ராஜன்னு கிரைண்டரு, லட்சுமி கிரைண்டர்ஸ் ஃப்ரெண்டு. என் அக்கா பையன் அவருக்கு ஃப்ரெண்டு, அதை வச்சு எனக்கு ஃப்ரெண்டு. அவருக்கு சினிமானா பயங்கர இன்ட்ரெஸ்ட். யாரு, லட்சுமி ராஜன். அவரும் நானும் போன்ல பேசிக்குவோம் அடிக்கடி.
அப்போ நான் கோயம்புத்தூர் என் பொண்ணு பார்க்கறதுக்காக போவேன். அப்போ அங்கே மீட் பண்ணுவோம். இப்படி இருக்கும்போது நான் உங்களுக்கு புலிஸை தரேன், நீங்கள் கதை நல்ல கதை இருக்கான்னு அவராக கேட்டார். ஓகே, அப்போ ஓகே. நான் சொன்னேன், கவுண்டமணி அண்ணனுக்கு ஒன்று பண்ணி வச்சுருக்குங்க. அவரு ஒரு 2, 3 புலிஸை சொன்னார், செட் ஆகலை. ஐயோ, கவுண்டமணி சார் நடிப்பாரா? ஏங்க சூப்பர் கேரக்டருங்கன்னு அந்த லைன் அவர்கிட்ட சொன்னேன். ம். அவருக்கு நல்லா இருக்கு, நான் உங்களுக்கு ப்ரொடியூசர் ரெடி பண்ணுறேன்னு. அவர் ஆல்ரெடி இந்த மெயின் ப்ரொடியூசர், இந்த படம் பண்ண ப்ரொடியூசர் பேர் ரவிராஜா. இவர் ஓகே. பெங்களூரில் இருக்கார். அவரு ஃப்ரெண்டு. அவங்க அடிக்கடி பேசும்போது இதெல்லாம் 1 நாள் 2 நாள் நடக்கலை, ஒரு 6 மாதம் 8 மாதம் அப்படி போகுது. ஓகே. அவர் பேசும்போது நான் ஒரு சென்னைக்கு அடுத்த வாரம் வர்றேன், அப்போ மீட் பண்ணுவோம், அந்த டைரக்டர் மீட் பண்ணுவோம். ம். அதே மாதிரி அடுத்த வாரத்தில் வர்றாரு. அடுத்த வாரத்தில் அவர் ஃபேமிலியோடு வர்றாரு. ஒரு இடத்துல தங்கிட்டு இவர் மட்டும், இவர் 2 பேர் மீட் பண்ணுறாங்க. ஒரு டைரக்டரை பார்க்கணுன்னு எனக்கு அவர் லட்சுமி ராஜன் ஃபோன் பண்ணார். அப்போ என் மனைவி சீரியஸாக இருக்காங்க, ஹாஸ்பிட்டலில் ஓ. ஐசியூவில் இருக்காங்க. அங்கே நான் இருக்கிறேன். அப்போ வந்து ஃபோன் பண்ணுறாங்க, இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு ப்ரொடியூசரை சந்திக்கிறீங்க, கதை சொல்கிறீங்க. சரின்ட்டேன். சிங்கமுத்தன் இருக்கார்ல, ஆமா. அவரோட ஆஃபீஸ் சாவி என்கிட்ட தான் இருக்கும். அவர் பெர்சனலாக நான் சில டிஸ்கஷனுக்குலாம் அங்கே அவர் ஆஃபீஸில் யூஸ் பண்ணிக்குவேன். அவரும் சரின்றுவார். அப்போ அந்த ஆஃபீஸ் தான் வர சொல்லணும்னு சொல்லிட்டு 5 மணிக்கு வரேன்னு சொல்லி அந்த அட்ரஸை நான் அனுப்பிச்சிட்டேன். யார்? இவர் லட்சுமி ராஜன் சார். அவங்க 5 மணிக்கு வரேன்ட்டாங்க. நான் இங்கே ஒய்ஃபை விட்டுட்டு வரணும். நான் வந்து நர்ஸை கூப்பிட்டு, முக்கியமான வேலை மேடம், கொஞ்சம் நீங்கள் ஒய்ஃபை பார்த்துக்கிறீங்களா அப்படின்னா அவங்க சரின்ட்டாங்க. அதுக்கப்புறம் கிளம்பி வந்துட்டு அந்த சிங்கமுத்தன் ஆஃபீஸில் வச்சு தான் கதை சொன்னேன். கதை ரொம்ப பிடிச்சிருச்சுட்டாங்க 2 பேரும். ம். ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ட்டாங்க. சரி சார், எப்போ சார் பண்ணலாம்னா, இல்லை ஒரு ஒரு 2 மாதம் போகட்டும், நான் வர்றேன், வர்றப்போ உட்காந்து பேசுவோம், பிளான் பண்ணிவிட்டு அப்புறம் பண்ணோம். அதுக்கு அடுத்து இது ஒரு 4-5 நாளில் ஒய்ஃப் இறந்துட்டாங்க. அப்போ தவறுனோடனே என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னும் போது, இவங்களுக்கு தெரிஞ்சது இந்த ப்ரொடியூசர் இவங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க, வருத்தப்பட்டாங்க. நம்ம சீக்கிரம் ஆரம்பிச்சிடலாம், உங்கள் மனைவியோட துக்க இதை மறக்கணும் நீங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு 15-20 நாளில் வந்துட்டாங்க. அதனால் நான் அந்த மெயின் ப்ரொடியூசர் ரவிராஜா சார், இந்த கோ ப்ரொடியூசர் லட்சுமி ராஜா 2 பேருக்கு தான் நன்றி சொல்லணும். அவங்க இல்லைன்னா இந்த படம் முடிஞ்சிருக்காது. ஓகே, ஓகே. புரியுது சார். நல்லபடியாக முடிஞ்சு இப்போ ரிலீஸுக்கு எப்போ சார் ரெடியாக. ரிலீஸ் டேட்? ரிலீஸ் வந்து எப்படியும் டிசம்பருக்குள்ளே இருக்கும். ஒரு ஓகே, ஓகே. கேப்பு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ம். பிஸ்னஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம், ஒரு ஓகே, கேப்பு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஏன்னா நல்ல தேட்டர் கிடைக்கணும், அதெல்லாம் அதுக்காகத்தான் வெயிட்டிங்கு. ஓகே. இதில் வந்து என்னன்னா, உங்களுக்கு கவுண்டமணி சார் வந்து கதையின் நாயகன். ம். அது இல்லாமல் 3 கேரக்டர் யாருன்னா, சிங்கமுத்து, நடிகர் சிங்கமுத்து மையன் வாசன் கார்த்திக், ஓகே. மயில்சாமி அவரோட பையன் அன்பு மயில்சாமி, அப்புறம் நாகேஷ் சார் பேரன், அதாவது ஆனந்த பாபு சாரோட பையன். மகன். ஓகே. 2 பையனில் ஒருத்தன், 2வது பையன் கஜேஷ். ம். இவங்க 3 பேரும் அந்த 3 தங்கச்சியை லவ் பண்ணுற பசங்க. இவங்க 3 பேர், ஓகே, 3 ஓகே. தங்கச்சி. ஒய்ஃப் வந்து ராஜேஸ்வரின்னு ஒரு கேரக்டர் பண்ணுறாங்க. அப்புறம் யோகி பாபு வந்து கவுண்டமணி சாரோட டிரைவரு. ஓகே. மொட்டை ராஜேந்திரன், ரவி மரியா, சித்ரா லட்சுமணன்லாம் அரசியலில் வர்ற கேரக்டர்ஸ். ஓகே சார். ஓகே. அப்படி வச்சு பாதி ம். அரசியல் பாதி ஃபேமிலின்னு வச்சு பயங்கர காமெடியாக பண்ணி வச்சுருக்கேன். நீங்க சொல்லும்போதே தெரியுது, யோகி பாபு சார், கவுண்டமணி சார், மொட்டை ராஜேந்திரன் சார் இவங்கெல்லாம் ஒரு படத்துல ஒரு சீனுக்கு வந்தாலே வேற லெவல்ல இருக்கும் இருக்கும். காமெடி. ஆனா நீங்க ஆமா. வந்து ஒட்டுமொத்த காமெடி பட்டாளம் செய்யும் படத்துல இறக்கி வச்சிருக்கீங்க. கவுண்டமணி சாருக்கும் இந்த யோகி பாபு சாருக்கும் எப்படி கனெக்ஷன், எப்படி யோசிச்சீங்க? டிரைவராக இருக்கிறவரும் எம்எல்ஏவாக இருக்கிறவருக்கும் எனிமிட்டி வரும், அதான் கதையில். ஓகே, இப்போ ஓகே. கவுண்டமணி அண்ணன் செந்தில் அண்ணன் எப்படி பண்ணாங்களோ அதே மேட்ரு தான் ஆ, இது. இப்போ செந்தில் அண்ணனை விட யோகி பாபு பண்ணால் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்கிறது தான் எல்லாரோட கருத்து. இப்ப வந்து அதுக்காக பண்ணோம். மார்க்கெட் வந்து யோகி பாபு சார் பக்கம் ஆமா, இருக்குன்றதுனால கதைக்கு. அதுவும் இருக்கு. இது ம். இல்லாம நமக்கு வந்து இன்னும் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. 37 ஆர்டிஸ்ட்பா மொத்தம். ஓகே, மெயின் ஓகே. ஆர்டிஸ்ட் 37 பேரு. அதாவது லேகாசிரி இருக்காங்க, ம். டிஎஸ்ஆர்னு சீனிவாசன், இந்த ஹச்சிடாக் மூஞ்சி அப்படி ஒரு மாதிரியா இருப்பாரு, ஓகே. காமெடி டிபி கஜேந்திரன் மாதிரியே இருப்பாரு அவரு. அப்புறம் இவங்க தாரணி இருக்காங்க, தாரணி. அப்புறம் நான் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன், ஓகே மிலிட்ரி சார். ஓகே. கெட்டப்பு. இன்னும் வையாபுரி, ம். முத்துக்காளை, ஆதேஷ் பாலா, காதல் சுகுமார், கொட்டாச்சி, விஜய கணேஷ், ஓ! சின்ராசு, ஒட்டுமொத்த பட்டாளமும் இருக்காங்கன்னு சொல்லலாம். போண்டாமணி. அவரோட லாஸ்ட் படம் இதுதான். அவர் போண்டாமணியும் நடிச்சிருக்காரு, 2 இந்த சீன். படத்துல 2 இருக்காங்களா சீன். சார்? ஆமா. ஓ! ஓகே, ஆக ஓகே. எனக்கு தெரிஞ்ச ஏன்னா நான் அவ்வளவு படங்கள் ஒர்க் பண்ணி அவ்வளோ பேரும் எனக்கு ஃப்ரெண்டு. ம், ம். யாரையுமே மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளோ பேரையும் போட்டிருக்கேன். ஆனால் ஒட்டுற மாதிரி இருக்காரு, எல்லாமே முக்கியமான கேரக்டராக இருக்கும். ஒரு ஓகே, சீன் ஓகே. 2 சீன் வந்தாலும் சொல்ற மாதிரி இருக்கும் எல்லாருமே. ஓகே, ஓகே. அது இப்ப மாதிரி எப்படி மேக்ஸிமம் வந்து சிங்கமுத்தானே பண்ணியிருக்காரு, அவரு ஒரு கேரக்டர். அப்புறம் எதிர்நீச்சல்ல
காயத்ரின்னு ஒருத்தவங்க நடிச்சாங்க. அதாவது ஓகே. ஜான்சி ராணின்னு கேரக்டர் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ம். அவங்களும் இதுல நடிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல கேரக்டரு. ஓகே சார். அப்புறம் மாரிமுத்து சார போட்டிருந்தேன். அவரு தான் தவறிட்டாரு. அந்த கரெக்ட்டா எனக்கு ஷூட்டிங் வர அன்னைக்கு தான் அவருக்கு டப்பிங்ல இதானது. ஓகே. அதுக்கப்புறம் இம்மீடியட்டா அன்னைக்கே வந்து ஓஏகே சுந்தர். ம். ஓஏகே சுந்தர் தெரியும்ல? இல்ல சார். வில்லனாலாம் நடிப்பாரு. ஓஏகே ம். பழைய நடிகரோட பையன். ஓகே, ஓகே. அவரு மெயின் வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஓகே. அப்புறம் வேல்முருகன், ஸ்டில் விஜய் ஏகப்பட்ட நெறைய பேர் பேர் பண்ணியிருக்காங்க. செட்ல நடிச்சிருக்காங்க. எப்படி இருக்கும்? கவுண்டமணி சார் எப்படி இருப்பாங்க? கவுண்டமணி சார் வந்து உங்களுக்கு கேரவனுக்கு போயிற மாட்டாரு. இறங்கி வந்தாருன்னா அங்க ஸ்பாட்ல தான் இருப்பாரு. ஓ! அதனால அவ்வளவு பேரும் அடக்கி வாசிப்பாங்க. ஓ! அவங்க எல்லாருக்கும் அந்த ஒரு பயம் இருக்குமா கவுண்டமணி சார ஆமா. பார்த்தா? பயம் அதான் மரியாதை கலந்த பயம். ஓகே, ஓகே. அவர் ஏதாவது சொல்லிருவாரோ அப்படின்னு. இல்ல நாங்க ஆன் ரூம்ல இப்ப ஸ்க்ரீன் வெளிய சேர் போட்டு உட்காந்துருக்காருன்னா, இந்த ரூம்குள்ள 2, 3 ஆர்டிஸ்ட் இருக்காங்கல்ல, அவங்க கூட அப்படிதான் பேசிக்குவாங்க. ஓ! சவுண்டா பேசிக்க மாட்டாங்க. ஏன் ஹார்ஸா பேசுவாங்களா? இல்ல இல்ல. எதனால? ஆ. ஒரு டிஸ்டர்ப் ஆகும், ஏதாவது சொல்லுவாரு அப்படின்னு ஒரு மரியாதை தான். ஓ! மரியாதை கலந்த பயம் தான். இங்க 2 பேரோட காம்பினேஷன் எப்படி சார் இருக்கு? யோகி யாரு? பாபு சார், கவுண்டமணி சாரோடது பயங்கரமா செட்ல. இருக்கும். படம் பார்க்க போறீங்களா? அதிரு புதிரா இருக்கும். ஓகே. இப் எதிர்பாராத டர்னிங்லாம் இருக்கும். ஓகே. இன்னைக்கு காலகட்டத்துக்கு வந்து கதைகள் எதிர்பார்க்கிறது மக்களோட மைண்ட் செட் ஒரு மாதிரி இருக்கு. ஆமா. சோ இந்த படம் வந்து அத ஃபுல்ஃபில் பண்ணுமா? கண்டிப்பா. ஓகே. இன்னைக்கு அப் டு டேட் நான் வந்து எந்த படம் பார்த்தாலும் அப் டு டேட் கதை பண்ணிருவேன். ஓகே, ஓகே, ஓகே. அது மாரி எனக்கு ரீசென்ட்டா பார்த்த படங்கள்ல எனக்கு பிடிச்சது வந்து ராட்சசன்னு ஒரு படம். விஷ்ணு சார் பண்ணியிருந்தாங்களா? விஷ்ணு விஷால் பண்ணது. ம். அது மாரி துருவங்கள் 16ன்னு ஒரு படம். புது ம். டைரக்டர் பண்ணாங்க. ம். இதெல்லாம் வந்து இன்னைக்கு இருக்க ஸ்டைல் படங்கள். நல்லா நல்லா ஹிட்டான படம், ஓடுன படம். இந்த முண்டாசுப்பட்டி ஆ. அந்த மாரி. நான் அதனால அதெல்லாம் பார்த்து அந்த மாரி ஸ்டைல்ல தான் இன்னைக்கு 3, 4 கதை பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, ஓகே. அதனால இதுலயும் ஒத்த ஓட்டு முத்தையாவும் டிஃபரெண்டா இருக்கும், புதுசா இருக்கும். பேரே வந்து "ஒத்த ஓட்டு முத்தையா" ம். அப்படின்னு ஒரு மாதிரி வித்தியாசமாவும் இருக்குது. ஆமா. அந்த பழைய காலத்தோட கொஞ்சம் ஒன்றி போயும் ஒன்றி இருக்குது. போயிருக்கு. ஆமா. ஓகே. எப்படி அந்த டைட்டில நீங்க சூஸ் பண்ணீங்க ஃபர்ஸ்ட்டு? அது என்ன அரசியல் கதை. ஓகே. இப்ப குடும்ப கதைக்கு டைட்டில் வச்சோம்னா கொஞ்சம் பழசா தெரியும். அரசியல்னா இன்னைக்கு இருக்க ட்ரெண்டுல இருக்க அரசியல கொஞ்சம் அப்படி டச் பண்றோம். அப்படிங்கும்போது என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது டிஸ்கஷன்ல பேசுனது தான். அப்போ வந்து இவரு ஒத்த ஓட்டு முத்தையான்னு வைக்கலாம் அப்படின்னு ஒரு ரைமிங்கா இருக்குல்ல. ஒத்த ஓட்டு முத்தையா. முத்தையா. நீங்க நெறைய பாலிடிக்ஸ் சட்டையெல்லாம் காமெடில பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா. யாராவது அத பார்த்துட்டு உங்கள திட்டியிருக்காங்களா? திட்டுனதில்ல. யாரும் திட்டுனதில்ல. எல்லாம் ஓகே. ரசிப்பாங்க. ஓகே, ஓகே. கமல் சார சட்டையர் பண்ணியிருக்கேன். ம். ரஜினி சார பண்ணியிருக்கேன். அது விக்ரம் சார் மட்டும் தான் ஒரு தடவ அவரோட மேனேஜர் வந்து வருத்தப்பட்டதா கேள்விப்பட்டேன். ஓ! மேனேஜர் சொல்லி விக்ரம் சார் சொல்லி மேனேஜர் என்னைய வர சொல்லி ஆஃபீஸ்க்கு வர சொல்லுங்கன்னாரு. ஒரு படத்துல அவர கிண்டல் பண்ணியிருப்பேன். என்ன படம்? என்ன சீன்? பிதாமகன்னு ஒரு படம் வந்ததுல்ல. ஆமா பாலா சார். சார் படம். ஆமா, ஆமா. அந்த இதுல பண்ணியிருப்பார்ல, இப்படியே வருவார்ல. ஆமா. அந்த மாரி கருணாஸுக்கு பண்ணியிருந்தேன் ஒரு படத்துல. ஆ. ஓகே, ஓகே, ஓகே. அது வந்து கிண்டல் பண்ணான்னு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சுட்டு அந்த மேனேஜர் பாவம் இப்ப இல்ல அவரு இறந்துட்டாரு. ம், ம். அவரு வர சொன்னாரு. நான் நான் எதுக்குங்க அவர வந்து பார்க்கணுன்ட்டேன். ஓகே, ஓகே, ஓகே. நான் சட்டையர் காமெடி நெறைய பண்ணியிருக்கேன். யாருமே சொல்லல. நீங்க இத சொன்னீங்கன்னா எனக்கு அது தெரியாது. நான் வரல. வந்து என்னைய வந்து வந்து பார்க்க சொல்லுங்கன்ட்டேன். ஓ! அதோட அது அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. சார் இப்போ என்னன்னா ஒரு அரசல் புரசலான ஒரு விஷயம் தான். என்னன்னா, அ கவுண்டமணி சாருக்கும், செந்தில் சாருக்கும் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி எல்லாம் நெறைய தகவல்கள் போகுது எப்படி இல்லப்பா சார்? அதெல்லாம் கிடையாதுப்பா. சண்டே என்னைக்குமே அவங்களுக்கு வந்தது கிடையாது. இன்னைக்கு ஓகே, வரைக்கும் ஓகே. இவருக்கு பிறந்த நாள்லாம் அவர் ஃபோன் பண்ணி வாழ்த்து சொல்லுவாரு. அவருக்கு பிறந்த நாள் இவரு 2க்குமே நான் தான் சொல்லுவேன். ம். செந்தில் அண்ணன்ட்ட சொல்லுவேன். இன்னைக்கு கவுண்டமணி அண்ணன் நாளே சொல்லுவேன். நாளைக்கு பிறந்த நாள்ண்ணே வாழ்த்து சொல்லுங்க. சரிப்பா, சரிப்பான்னு அடுத்த நாள் இவரு பேசுவாரு. அண்ணே ஓகே, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அது மாரி செந்தில் அண்ணனுக்கு பிறந்த நாள் அவருக்கு சொல்லுவேன். அவரு ஃபோன் பண்ணி வாழ்த்துவாரு. இப்போ வரைக்கும் நல்லா ராசியா தான் இருக்காங்க. ஓகே. இனி சண்டைலாம் வரும் காலங்கள்ல வந்து கவுண்டமணி சார், செந்தில் சார மறுபடியும் பேரா பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா சார்? அது வந்து கதை அமையணும். ம். கவுண்டமணி அண்ணன் மனசு மாறணும். ஏன் நெறைய கவுண்டமணி விஷயம். சார் மனசு இல்ல அவரு எல்லாமே கொஞ்சம் புதுசா இருக்கணும்னு நெனைப்பாருப்பா. பழசே வேணாம் அப்டின்னுவாரு. செந்தில் சார் பழசுன்னு நெனைக்கிறாரா? பழசுன்னு இல்ல. நீங்க உங்களுக்கு கவுண்டமணி செந்தில்னாலே 30 வருஷம் முன்னாடி இருந்து வந்தது. ஆனா இப்பவும் இப்போ மக்கள் விரும்புறாங்கல்ல சார். கவுண்டமணி சார், விரும்புறாங்க, செந்தில் சார். விரும்புறாங்க. எனக்கும் தெரியும். ம். என்கிட்டயே நெறைய பேர் கேட்டுருக்காங்க. ம். இது ஏன் செந்தில் சார் போடலன்னு. இல்லப்பா நீங்க சூழ்நிலை அமையலன்னு அப்படி பாலிசில தான் சொல்லுவேன். வேற என்ன பண்றது அப்படின்னு. ம். அதனால அமையல. அதுக்கு தான் யோகி பாபு போட்டிருக்கோம். ஓகே, ஓகே. இல்ல படத்துக்கு வந்து செந்தில் சார் வந்து ஓகே சொன்னாங்களா? நீங்க கதையில இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல. செந்தில் ஆமா. அது சாருக்கு ஓகே. 2, 3 சீன் அது பேசலையே. பேசுறதுக்கு முன்னாடியே
இந்த மாதிரி வேணான்றது மாதிரி ஆயிடுச்சுல. ஓகே, ஓகே. அதுக்கு பதிலா யோகி பாபு பண்ணிக்கலாம் அப்படின்னு. அதனால நான் கவுண்டமணி சாரா தான் கேட்டு வாங்குனாங்களா யோகி பாபு சார சீனுக்கு? அவரு பேச மாட்டாரு. அவரு எப்படி பேசுவாரு? ஓகே, ஓகே, ஓகே. நான் சொன்னேன் இது மாதிரி யோகி பாபு போலான்னு, போடலாம்ப்பா ஓகே ஓகே சார். ஓகே. அப்படின்னாரு. சூப்பர், சூப்பர் சார். ஆன் ஸ்பாட்ல உங்களுடைய சினிமா கரியர்ல என்னென்ன நடந்துச்சு? இப்ப எல்லாருக்கும் வந்து ஆஃப் ஸ்க்ரீன்ல என்ன நடக்குதுன்னு மேக்ஸிமம் தெரியாது. தெரியும். ஆனா ஒரு படத்த டைரக்ட் பண்றதுனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உண்மைய சொல்லணும்னா நீங்க ரைட்டர் கம் வந்து நெறைய ட்ராக்லாம் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி தான் உங்க கூட இந்த டைம் நான் டிராவல் பண்ண டைமே வந்து ரொம்ப காமெடியா இருந்தது. ஸோ நெறைய விஷயங்கள வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. கவுண்டமணி சார், செந்தில் சார வந்து எல்லாரும் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. திரும்ப நீங்க ட்ரை பண்ணுங்க. அடுத்த ஒரு படத்துல நாங்க பார்க்குறோம். கண்டிப்பா, கண்டிப்பா அத பண்ணுவேன் நான். அடுத்த ஓகே சார். படத்துல ஓகே. நிச்சயமா அண்ணன்கிட்ட சொல்லி, ம். கவுண்டமணிகிட்ட சொல்லி 2 பேரும் பண்ற மாரி நான் பண்ணுவேன். எனக்கும் அந்த ஆதங்கம் இருக்கு. ஓகே சார். ஓகே. நான் பண்ணுவேன். செந்தில் அண்ணன்கிட்ட நான் பேசும்போது தனியா சொன்னேன். "அண்ணே, ம். இதுல நீங்க இது பண்ணி ஒண்ணும் தப்பா எடுத்துக்காதீங்க. நீ பண்ணி ஹிட்டு குடு ராஜகோபால். எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. அடுத்த படம் நீ என்னைய கூப்பிடுவ எனக்கு தெரியும்." ஓகே, ஓகே. அப்படின்னு தான் சொன்னார். பெருந்தன்மையான ஒரு கேரக்டரு. சூப்பர், சூப்பர். அதே மாரி இவ்வளோ நேரம் அழகா எனக்கு அப்படியே பதில் சொல்றதுக்கு தகுந்த மாரி கேள்விகள கேட்டீங்க. உங்களுக்கு நன்றி. தேங்க்யூ, அ தேங்க்யூ சார். திரைமொழி நேயர்களுக்கும் நன்றி. வணக்கம். இன்ட்ரஸ்டிங்கா பாருங்க. நல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். எல்லாருக்கும் வணக்கம். நன்றி சார்.